வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 9/2/2024 தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தவறாமல் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்களிடம் இருக்கும் கண்திஷ்டி மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்திஷ்டி நிச்சயமாக நீங்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, தொடர் பிரச்சனை, தொடர் தோல்வி, அத மாதிரி பண தேவைகள் பூர்த்தியாகாம போகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீய சக்திகளின் பாதிப்பு. இந்த தீய சக்திகள் எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மேல கண்திஷ்டி பாதிப்பு அதிகமாகும் போது அதுவே தீய சக்தியாக மாறிடும். அது தீய சக்தியா மாறிடுச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி எந்த நல்ல விஷயமே நடக்க விடாது. நம்மளை சுத்தி எப்பவுமே சோகம், அழுகை, கண்ணீர், தோல்வி, அவமானம் இத மாதிரி விஷயங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அமாவாசை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமைகள்ல, பௌர்ணமி நாட்கள்லாம் இத மாதிரி எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது. நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நாம நினைக்கிற காரியம் எல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கும். இன்று இரவு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அடுத்த பஞ்சமி வசந்த பஞ்சமி. வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுல கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கோங்க. அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு உங்க வீட்டுல வெற்றிலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா குங்குமத்தை சேர்த்துக்கோங்க, தவறு கிடையாது. தட்டு, தண்ணீர், மஞ்சள், குங்குமம் போட்டாச்சு. இப்ப அதுக்கு நடுவுல 3 வெத்திலைகளை காம்ப நீக்கிட்டு வைக்கணும். வைத்துட்டு அதன் நடுவே ஒரு எலுமிச்சைய 4ஆக கீறி வைக்கணும். 4ஆக கீறி வச்சுட்டு அந்த எலுமிச்சைக்குள்ள கொஞ்சம் குங்குமமும் கொஞ்சம் மஞ்சளும் போடுங்க. போட்டுட்டு 3 வரமிளகாய், 3 கடுகு, 3 மிளகு இது எல்லாத்தையுமே எலுமிச்சம்பழத்துக்குள்ள திணிச்சு வைங்க. கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிட்டு இருந்தா தப்பு கிடையாது. அதே நேரத்துல எலுமிச்சம்பழம் 4 தனித்தனியா பிரிஞ்சிடக்கூடாது. 4 நீங்க கீரி மட்டும் விட்டுருக்கணும். கீரி விட்டுட்டு இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கு மேல 3 கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை பொருத்தி உங்க வீட்டு நிலைவாசல வெளியில நின்றுகிட்டு வலம் இருந்து இடம் 3 முறையும், இடமிருந்து வலம் 3 முறையும் சுத்திட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்படியே ஊத்திட்டு வந்துருங்க. முச்சந்தி இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க, அந்த இடத்துல கொண்டு போய் ஊத்துங்க. இவ்வாறு இந்த அமாவாசை நாட்கள்ல செய்யும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்கிற கண்திஷ்டியானது நிச்சயமாக நீங்கும். அது சேனல்ல வாராகி தேவி வழிபாடுகள் பற்றியும், வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஆன்மீக தாந்திரிக விஷயங்களை பத்தியும் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.